புதுச்சேரியில் நடந்தது பாமக பொதுக்குழு அல்ல என்று வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்ததே பாமக பொதுக்குழு என்று வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் மட்டுமே பொதுக்குழுவை நடத்த முடியும் என்றும் வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 9இல் அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு தீர்மானம் பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடந்தது பாமக பொதுக்குழு அல்ல என்று அன்புமணி ஆதரவு வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அன்புமணி தலைமையில் செயல்படும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார். பாமகவின் செய்தி தொடர்பாளர் அன்புமணி அவர்களின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு என்ற பெயரில் நடத்தப்பட்ட கூட்டம் என்பது கட்சியினுடைய விதிகளின்படி நடத்தப்பட்டதல்ல. இது ஒரு பொதுக்குழுவே அல்ல. பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது. கட்சியினுடைய விதி 15-16 படி பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி 100% கட்சியினுடைய விதிகளை பின்பற்றி பொதுக்குழு என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடந்ததாக அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்பது பாட்டாளி எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. கட்சியினுடைய விதிகளுக்கு இல்லாத இந்த பொதுக்குழு என்ற கூட்டம் என்பதை பொதுக்குழுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுனுடைய விபரம் முறையாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்த தீர்மானமும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது. இதுதான் இன்றைய நிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.